بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது வாராந்திர வகுப்பிலே நாம் இருக்கும் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் முதல் வசந்தம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை முன்னிட்டு நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பாக அல் குர்ஆன் சுன்னாவுடைய பார்வை என்ன என்பதை விளக்குவதுதான் இன்றைய தலைப்பினுடைய நோக்கம். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளின் இறுதி நாட்கள், அவர்கள் இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்திலே இருக்கின்ற போது அல்லாஹு தஆலா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் நான் உங்கள் மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். எனவே நிறைவு செய்யப்பட்ட, முழுமைப்படுத்தப்பட்ட அந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்பது இருக்கவில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை கொண்டாடுபவர்களுக்கு நேரடியான ஆதாரங்கள் இல்லை. நேரடியான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால், அதாவது சம்பந்தமில்லாத குர்ஆன் வசனங்களை எல்லாம் எடுத்து அதற்கு எப்படியாவது சம்பந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி முடிச்சு போட முனைகிறார்கள். இந்த முயற்சியை நமக்கு மிக தெளிவாக எதை காட்டுகிறது என்றால், நேரடியான ஆதாரங்கள் இதற்கு இல்லை அப்படி என்பதை காட்டுது. அப்போ நிறைவு செய்யப்பட்ட தீன் மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நுபுவத் கிடைத்து 23 வருடங்கள் அவர்கள் தான் பிறந்த நாளை சிறப்பித்து ஏதாவது அறிவிப்பு செய்தார்களா, ஏதாவது விழாக்கள் கொண்டாட்டங்கள் எடுத்தார்களா என்று பார்த்தால் அப்படி எதுவுமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றபோது அவர்கள் பார்க்கிறார்கள், அங்குள்ள மக்கள் பெருநாட்களாக 2 நாட்களில் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்கள் பல விளையாட்டுகளில் ஈடுபடுகிறார்கள். மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்துவிட்டு கேட்கிறார்கள், மா ஹாதானில் யௌமான், இந்த 2 நாட்களும் என்ன அப்படின்னு கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், காலு குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, நாம் அறியாமை காலத்திலிருந்து இந்த நாட்களில் நாம் இந்த நாட்களை பெருநாட்களாக எடுத்து நாம் மகிழ்ந்து வருகிறோம், கொண்டாடி வருகிறோம்
என்று சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கத் அப்தலகுமா பிஹிமா கைரம் மின்ஹுமா, அல்லாஹ் உங்களுக்கு இதற்கு பகரமாக மிகச்சிறந்த 2 நாட்களை வழங்கியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, ஒன்றுதான் அந்த யௌமுல் அத்ஹா, அடுத்தது வயௌமுல் ஃபித்ர், நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜி பெருநாளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸ் அபூதாவூதுல 1136வது செய்தியாக இடம்பெறுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள். எனவே இந்த செய்தி மிக தெளிவாக எதை சொல்கிறது என்றால், இந்த 2 பெருநாட்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்தது. அல்லாஹு தஆலா நிறைவு செய்தானே மார்க்கம், முழுமைப்படுத்தினானே மார்க்கம், அந்த மார்க்கத்தில் இந்த 2 பெருநாட்கள் மாத்திரம்தான், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போ எனவே நாம் மிக தெளிவாக விளங்க வேண்டும். அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது 4வது ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டில் தான் இந்த வழிகேடு தோற்றம் பெறுகிறது. இந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்ற இந்த வழிகேடு எங்கே தோற்றம் பெறுகிறது என்றால், ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சிறந்த 3 நூற்றாண்டுகளிலும் அவர்கள், அந்த 3 நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர்களுக்கு இது தெரியாது, இதை பற்றி எதுவும் தெரியாது. 365 ஹிஜ்ரி 365களில் தான் ஷியாக்கள், ஃபாத்திமியூன்கள் என்பவர்கள், தெளிவான ஷியாக்கள், இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன சூழ்ச்சிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் அரங்கேற்றிய ஒரு மோசமான ஆட்சியை நடத்தியவர்கள் தான் இந்த ஃபாத்திமியூன்கள். அப்போ இவர்கள் உருவாக்கிய ஒரு வழிகேடு தான் இது, இவர்கள் தான் இந்த வழிகேட்டை உருவாக்கினார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் மிக தெளிவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவங்க இதற்கு ஆதாரம் குர்ஆனில் இருக்குது என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை அதை கொண்டாடுவதற்கு ஆதாரம் குர்ஆனிலே இருக்கிறது என்று சொல்லி எந்த வசனத்தை ஓதுறாங்க என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான் 10வது அத்தியாயம் 57, 58 ஆகிய வசனங்களில், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர் வஹுதம் வரஹ்மத்துல் லில் முஃமினீன், உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு நல்லுபதேசம் வந்துள்ளது, மௌஇதா, அதே போன்று உள்ளங்களுக்கு, இதயங்களுக்கு, அதனுடைய நோய்களுக்கு அருமருந்தாகவும் இது இருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், அதே போன்று மூமின்களுக்கு இது வழிகாட்டியாகவும் ரஹ்மத்தாகவும் இந்த அல் குர்ஆன் இருக்கிறது. இதை தொடர்ந்து பாருங்க, அடுத்த வசனத்தை கவனிங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், பிஃபضலில்லாஹி வபிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அல்லாஹ்வுடைய அருட்கொடையினாலும் அதே போன்று அவனுடைய பெரும் கிருபையினாலுமே இது வந்துள்ளது. இது இந்த அல் குர்ஆன், இது அவனுடைய அருட்கொடையாலும் ரஹ்மத்தாலும் இது வந்துள்ளது. எனவே இதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், இதை கொண்டு அவர்கள் மகிழ்வுறட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அவர்கள் திரட்டி வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை விட இது மிக மேலானது என்று நபியை நீங்கள் கூறுங்கள். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். இதில் நபி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் தெரியுதா? இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இதை மொழிபெயர்த்தேன், இதை ஓதி உங்களுக்கு மொழிபெயர்த்தேன். இதில் உங்களுக்கு ஏதாவது நபி அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு இதில் ஏதாவது ஆதாரம் தெரியுதா? இதில் என்ன சொல்லப்படுது என்றால், அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டும் அருளை கொண்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, மகிழ்ச்சி அடையுங்கள். அது எந்த ரஹமத்? அருள் அல் குர்ஆன், அதுதான் மிகப்பெரிய அருள். வழிகேட்டிலிருந்து சமூகத்தை மீட்டெடுப்பதற்காக இறுதி தூதரை அல்லாஹ் அனுப்பி அவருக்கு இந்த இறுதி வேதத்தை இறக்கி அருளினான். அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொன்னால் என்ன பொருள்? குர்ஆனை பின்பற்றுவதா இல்லையா? குர்ஆனை பின்பற்றுவது, அதுதான் நேர்வழி. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை ஓதி சொல்கிறார்கள், இதுதான் இதற்கு ஆதாரம். எதுக்கு? நபி அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு ஆதாரம் இதுதான். இதில் என்ன ஆதாரம் இருக்குது? என் அருமையான சகோதரர்களை, இப்போ இதிலிருந்து ஒன்று நன்றாக புரியுது. என்ன புரியுது? இவர்களிடம் நேரடியாக எந்த ஆதாரம் இல்லை. நல்லா தெரியுதா இல்லையா? இப்போ நேரடியாக ஒரு ஆதாரம் இருந்தால் தெளிவாக எடுத்து வைப்பாங்களா இல்லையா? இது அப்போ ஆதாரம் இருக்குது, நபி அவர்கள் கொண்டாடினார்கள் அல்லது சஹாபாக்கள் கொண்டாடினார்கள் என்ற ஆதாரத்தை எடுத்து வைப்பாங்க. ஆதாரம் இல்லை.
அப்ப என்ன செய்யறது? இந்த குர்ஆன் வசனம் நன்றா தெரியுது, இந்த வசனத்துக்கும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த செய்திக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. என் அருமையான சகோதரர்களே, இப்ப இதுல நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப குர்ஆனின் மூலமாக, இந்த அருளின் மூலம் நீங்கள் மகிழ்வுறுங்கள் என்றால் அந்த மகிழ்ச்சி எப்ப கிடைக்கும்? அதை பின்பற்றினால் தானே கிடைக்கும். அதை பின்பற்றினால் தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? பில் பையினாத்தி வஸ்ஸுபுர் வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபையின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். இந்த தெளிவான அத்தாட்சிகளையும் இந்த வேதங்களையும் நாம் என்ன செய்தோம்? தூதர்களுக்கு கொடுத்து அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, நபியே உமக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை, இந்த திக்ரை கொண்டு நீங்க மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை தெளிவுபடுத்துவதற்காக இதை இறக்கி அருள் இருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனுக்கு விளக்க உரையாக வாழ்ந்தார்கள், குர்ஆனை தெளிவுபடுத்தினாங்க. அப்ப அவங்க தெளிவுபடுத்தும் போது அவங்க எங்கேயாவது சொன்னாங்களா இந்த வசனத்துக்கு விளக்கமாக நான் பிறந்த தினத்தை கொண்டாடுவதுதான் இந்த மகிழ்ச்சி, அப்படி சொன்னாங்களா? நீங்க எடுத்து பாருங்களேன். இப்ப ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு விளக்க உரையாக வாழ்ந்தார்கள். குர்ஆனுக்கு லிதுபையின லின்னாஸ், உங்களுக்கு எது இறக்கி அருளப் பெறுகிறதோ அதை நீங்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அதை ரசூலுல்லாஹ் எந்த குறையும் இல்லாமல் விளக்கினார்கள். அப்ப அப்படி விளக்கும் போது ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொன்னாங்களா? அதாவது இந்த குல் பிஃபதுலில்லாஹி வ பிரஹமதிஹி என்ற வசனத்துல அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் ரஹமத்தை கொண்டும் நீங்கள் மகிழ்வுறுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அது எனது பிறப்பை வைத்து அதை கொண்டாடுவதன் மூலம் மகிழ்வுறுவது, அப்படி விளங்கப்படுத்தினாங்களா? குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்ததான் நீங்க விளக்கம். அப்படி ஒரு விளக்கம் ரசூலுல்லாஹ் கொடுக்கலையே. அதே போன்று சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த நபித்தோழர்கள் அப்படி விளங்கினாங்களா? சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த நபித்தோழர்கள் அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்றான் தெரியுமா? அதாவது ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததௌ, நீங்கள் எப்படி நம்பிக்கை கொண்டால், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும், நீங்கள் நம்பிக்கை கொண்டது போன்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நேர்வழி பெற்றிருப்பார்கள். இங்க அல்லாஹு தஆலா நீங்கள் நம்பிக்கை கொண்டது போன்று யாரை சொல்றான்? நேரடி யாரை விழித்து பேசுகிறான்? அல்லாஹ்வுடைய ரசூலையும் சஹாபாக்களையுமா இல்லையா? அப்ப அவர்கள் ஈமான் கொண்டது போன்று, அந்த நபித்தோழர்கள் ஈமான் கொண்டது போன்று அவங்க ஈமான் கொண்டிருந்தா நேர்வழி அடைந்திருப்பாங்க. அப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்ப சஹாபாக்களுடைய ஈமானுக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்க, குர்ஆன்ல வருது. அப்ப சஹாபாக்கள், அப்ப அவங்களுக்கு எது தெரியல? நபி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவது அவர்களுக்கு தெரியல, அவங்களுக்கு என்ன செய்யல? அது தெரியவில்லை. அப்ப அவங்க நபி மீது சரியாக என்னல்ல, அன்பு வைக்கல. இப்ப நாங்க சொல்றோமா இல்லையா, இது கூடாதப்பா, இது வழிகேடு, இது ஒரு நூதனமான ஒரு வழிமுறை என்று சொல்லும் போது என்ன விமர்சனம் வருகிறது தெரியுமா? இவர்கள் நபியின் மீது நேசம் வைக்க தெரியாதவர்கள். இவங்க யாரு? நபியின் மீது அன்பு வைக்க தெரியாதவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இந்த குற்றச்சாட்டு எம்மை விட முதலாவது யாருக்கு தெரியுமா இந்த குற்றச்சாட்டு போய் சேரும்? சஹாபாக்களுக்கு. ஏன்னா அவங்க என்ன செய்யல? அவர்கள் கொண்டாடவில்லை. அப்ப அவங்க நபி மீது நேசம் வைக்கவில்லையா? அவர்களை போன்று வேறு யாரும் நேசம் வைக்கவில்லை இல்லையா? சஹாபாக்களை போன்று நபியின் மீது நேசம் வைத்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க? நீங்க உஹது மலை அளவு தர்மம் செய்தாலும் அவங்க கைப்பிடி அளவு கொடுத்த அளவுக்கு கூட உங்களுக்கு வரையலாது. அப்படி ரசூலுல்லாஹ் சிறப்பித்து சொன்னவர்கள் நபித்தோழர்கள், சஹாபாக்கள். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, சஹாபாக்கள் நபியின் மீது அன்பு வைத்தது போன்று, நேசம் வைத்தது போன்று உலகத்தில் எந்த ஒரு தலைவன் மீது நேசம் வைக்கப்படல. அந்த அளவுக்கு நேசம் வைத்தார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அதாவது அபூ சுஃபியான் என்ன சொல்றாரு? அவர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால அவர் சொல்றார், அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கிலிடப்பட போகிறார்கள். அவர்கள் தூக்கிலிடப்படுகின்ற போது என்ன கேட்கப்படுது? இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தண்டிக்கப்படுவதையும் நீர் உமது வீட்டில் உமது மனைவி பிள்ளைகளோடு நிம்மதியாக இருப்பதையும் நீர் விரும்புவீரா? என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட விரும்ப மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட விரும்ப மாட்டேன். அபூ சுஃபியான் என்ன சொல்றாரு? இப்படி நேசம் வைத்த ஒரு தலைவர், இப்படி நேசம் வைக்கப்பட்ட ஒரு தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. இப்படி நேசித்தவர்கள் சஹாபாக்கள், நபித்தோழர்கள். என் அருமையான சகோதரர்களே, இவங்க நேசம் வெளிப்படும் எப்ப? ஒரு சாப்பாடு எதுவும் இல்லாம, அதாவது நாள் முழுவதும் மௌலூத் ஓதுங்கப்பாண்டா யாரும் வரமாட்டாங்க.
இல்லையா? சாப்பாடு அங்க வச்சாதான் விஷயம் நடக்கும். அங்க உணவுகள் வகை வகையாக பரிமாறப்பட்டாதான் அன்பெல்லாம் வெளிவரும். இதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு வைங்க, எந்த ஒரு உணவு வகையும் கிடையாது. நீங்க என்ன செய்யுங்க, காலையிலிருந்து மாலை வரை ஓதுங்கண்டா அந்த வருடத்தோடு நின்றும். இப்போ அன்பு அங்கே நல்லா தெரியும், எது அன்பு என்று மிக தெளிவாக வெளிப்படும். என் அருமையான சகோதரர்களே, இந்த உணவை மையமாக வைத்துத்தான் இது தெளிவாக நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த என் அருமை சகோதரர்களே, அப்போ நாம் இங்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று சஹாபாக்கள், அதற்கு பிறகு சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், அதை தொடர்ந்து வந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள், யாருக்கும் தெரியாத ஒன்று இவங்க செய்வாங்கடா இது தீனாகுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுக்காக செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு ரூபாயும் வீண். இதற்குரிய எல்லா முயற்சிகளும் வீண். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா. நபியே, உங்களுக்கு நீங்கள் கூறுங்கள், எப்படி? அதாவது செயல்களில் நஷ்டமாகி போனவர்கள், செயல்களில் நஷ்டமடைந்து போனவர்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்களுடைய உலக வாழ்க்கையுடைய எல்லா முயற்சிகளும் வீணாகிவிட்டன. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ, ஆனால் அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் எல்லாம் சரியா நல்ல செயல்களை சரியான செயல்களை தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவங்க நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எல்லா முயற்சிகளும் வீண். ஏன் வீண் தெரியுமா? இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸை நீங்க எடுத்து பாருங்க, புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல ஹதீஸ் மிக தெளிவாக பதிவாகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். எவர் நாம் ஏவாத ஒன்றை, நாம் அனுமதிக்காத ஒன்றை எவர்கள் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கி செய்வார்களோ அது நிராகரிக்கப்படும். இவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு செலவழிக்கலாம், இவர்கள் இந்த எல்லா முயற்சிகளும் நிராகரிக்கப்படும். மார்க்கத்துடைய அடிப்படை என்ன? நினைத்ததை நினைச்ச நேரத்தில் உருவாக்க முடியாது. தீன் மார்க்கம் என்றா அல்லாஹ் ரசூலுடைய அங்கீகாரம், அல்லாஹ்வுடைய அங்கீகாரம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அங்கீகாரம் இருந்தாக வேண்டும். இருந்தால் தான் அது தீன், அது மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரம் இல்லை என்றால் அது தீனாக மாட்டாது, அது மார்க்கமாக மாட்டாது. அவங்க எவ்வளவுதான் செய்தாலும் அது ரப்பிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப 3 நூற்றாண்டுகள் 4வது நூற்றாண்டு வரை இந்த மார்க்கத்திலே செய்யப்படாத ஒரு செயல் உருவாக்கப்படுதுண்டா அது மார்க்கமாகுமா? தெளிவா தெரியுது. அப்ப இது இதற்கு இவங்க வைக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வீண், இதுக்கு செலவழிக்கப்படுகின்ற ஒவ்வொரு ரூபாயும் வீண். இதெல்லாம் ஏன் ஃபஹுவ ரத்துன், அல்லாஹ்வுடைய ரசூல் தெளிவாக சொன்னார்கள், அந்த அனைத்தும் நிராகரிக்கப்படும். நாம் ஏவாத, நாம் வழிகாட்டாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் எவர்கள் புதிதாக உருவாக்குவார்களோ அதுக்கு ரப்பிடத்தில் எந்த அங்கீகாரமும் கிடையாது, அல்லாஹ்விடத்தில் எந்த அங்கீகாரமும் கிடையாது. எனவே இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, இப்ப நபியின் மீது நாம் அனைவரும் அன்பு வைக்க வேண்டும் இல்லையா? நபியின் மீது நாம் அன்பு வைப்பது கட்டாயமான ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களை விட, மூமின்களுடைய உயிரை விட நபி மேலானவர். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அனைவரும் நேசிக்க வேண்டும். சரி, இந்த நேசத்தை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துறது? இந்த நேசத்தை நாம் வெளிப்படுத்துவது எப்படி? ரபியுல் அவ்வல் மாதம் வந்தா 12 நாட்கள் மௌலித் ஓதியா இதை வெளிப்படுத்துறது. இந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தியதற்கு மிகப்பெரிய முன்மாதிரி சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் மீது அன்பை வெளிப்படுத்தியதில் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி யாரு? நபி தோழர்கள். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஃபைன் ஆமனு பிமிஸ்லிமா ஆமன்தும், நீங்கள் நம்பிக்கை கொண்டது போன்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தா. அதுல என்ன அடுத்த விளக்கம்? நீங்கள் நபியை நேசித்தது போன்று அவர்கள் நபியை நேசித்திருந்தால் வருமா இல்லையா? அதுக்குள்ள நிச்சயமாக வரும். ஏன்? நேசித்தல் என்பது ஈமான்ல உள்ளது. அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தல் என்பது ஈமான்ல உள்ள பகுதி. லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் எவரும் மூமினாக முடியாது அவர் தனது பெற்றோர், பிள்ளை, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை விட நான் நேசத்துக்குரியவனாக ஆகாதவரை மூமினாக முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பது என்பது ஈமானில் நின்றும் உள்ளது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் என்றால் நேர்வழி பெற்றிருப்பார்கள். அப்ப அதில் இன்னும் அடுத்த பொருள் என்ன?
நீங்கள் நபியை நேசித்தது போன்று அவர்கள் நபியை நேசித்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பார்கள், நேர்வழி பெற்றிருப்பாங்க. அப்ப நமக்கு முன்னோடிகளும் முன்மாதிரிகளும் யார்? அந்த சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிச்சாங்க பாருங்க. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எனது சொத்து செல்வங்கள், எனது மனைவி, எனது பிள்ளைகள், இந்த அனைத்தை விடவும் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இப்ப ரசூலுல்லாங்க அல்லாஹு தஆலா அனைத்தையும் ரசூலுக்கு வஹீயின் மூலம் அறிவித்து கொடுப்பானா இல்லையா? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உமரே நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க அப்படியெல்லாம் நேசிக்கல அப்படி சொன்னாங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த வார்த்தைகள். அப்படி சொல்றாங்க. அவங்க சொல்லும்போது, உமரே நீங்க என்னது பொய்யாக சொல்றீங்க, நீங்க வெளிப்படையா பேசுறீங்க, வெளிப்படையா சொல்றீங்க, நீங்க அப்படியெல்லாம் நேசிக்கல அப்படி சொன்னாங்களா? அவங்க அந்த நேசத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நேசம் உண்மையானது என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டுட்டு சொல்றாங்க, உமரே இல்லை, நீங்க சொல்றது இருக்குதே, ரசூலுல்லாஹ்ங்க ஏனைய மக்களுக்கு கொடுத்த அளவுகோலை விட கூடுதலான ஒரு அளவுகோல் கொடுக்குறாங்க. ஏனைய மக்கள் எப்படி சொல்றாங்க? அவர்கள் அதாவது தங்களுடைய பெற்றோர், பிள்ளை, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை விட என்னை நேசிக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்றாங்க, உமரே உமது ஈமான் நிறைவடையவில்லை. அப்ப சொல்லும் போது உடனே அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனது உயிரை விடவும் உங்களை நேசிக்கிறேன். இந்த நேசம், இதை உண்மை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? அல் ஆனயா உமர், இப்போது உங்களோட ஈமான் முழுமை அடைந்து விட்டது உமர் என்று சொன்னாங்களா இல்லையா? அப்ப இப்படி நேசித்தவங்க யார் தெரியுமா? சஹாபாக்கள். இந்த நேசத்தை உண்மை என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப இப்படி நேசித்தவர்கள், உயிரை விட மேலாக நேசித்தவர், 11 வருடங்கள் 12 வருடங்கள் சுமார் ஆட்சி செய்கிறாரு. அந்த ஆட்சியில அவர் நினைத்திருந்தால் எவ்வளவு விமர்சையாக கொண்டாடி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது உயிரை விட அன்பு வைத்தவர். செஞ்சாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டாத ஒன்று தீன் அல்ல, தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் செய்யாத ஒன்று தீனாக மாட்டாது, மார்க்கமாக மாட்டாது, மிக தெளிவாக புரிந்திருந்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருடங்கள் சுமார் ஆட்சி செய்கிறாங்களா இல்லையா? அவங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தை விமர்சையாக கொண்டாடினார்களா? அல்லது உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அலி ரலியல்லாஹு ஆட்சி காலங்கள் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எப்படி சொல்கிறார்கள், அதாவது ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், ஒரு உபதேசத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது சொல்கிறார்கள், உங்களுக்கு நான் தக்வாவை வசியத்து செய்கிறேன், அதே போன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இஸ்லாமிய ஆட்சி தலைமைத்துவத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என்றெல்லாம் போதனை செய்துவிட்டு சொல்கிறார்கள், அதாவது எனக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்தால் பலவிதமான முரண்பாடுகளை காணுவீர்கள், இஹ்திலாஃபன் கஸீரா, பலவிதமான முரண்பாடுகள் தோற்றம் பெறும். அப்படி முரண்பாடுகள் உருவாகின்ற போது நமது கடமை என்ன? கடமை ரசூல் அங்க சொல்றாங்க பாருங்க, இப்படியான முரண்பாடுகள், பலவிதமான இப்படியான கருத்து முரண்பாடுகள் எல்லாம் தோற்றம் பெறும் போது எமது கடமை என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஃபஅலைக்கும் பிசுன்னதி, எனது வழிமுறையை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வசுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழியிலே பயணித்த அந்த ஹுலஃபாக்கள், அந்த ராஷிதீன்கள் 4 பேர் வராங்களா இல்லையா, அவர்களுடைய நேர்வழியை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதை கடைவாய் பற்களால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய நூதனங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், ஒவ்வொரு பிதாவும் வழிகேடுகள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. நசாயுடைய ரிவாயத்தில் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துக்கு தான் இட்டு செல்லும் என்று சொல்றாங்க. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப முரண்பாடுகள் என்று வரும்போது நாங்கள் உறுதியாக சுன்னாவைத்தான் பற்றி பிடிக்க வேண்டும். அந்த நேர்வழி நடந்தார்களே அந்த ஹலீஃபாக்கள், அவங்க யாரும் இப்படி ஒரு நிகழ்வு அரங்கேற்றவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை, அதை கடைவாய் பற்களால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாங்கள் எதை சார்ந்து இருக்க வேண்டும்? இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, யாரோ எழுதிய மௌலிதுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள், எவனோ எழுதி விட்டு போனது அதற்கு வக்காலத்து வாங்குறாங்க. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுன்னாவுக்கு குரல் கொடுக்க வேண்டியவர்கள் என்ன செய்யறாங்க? அதுல குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான விடயங்கள், ஈமானையே பறித்து விடக்கூடிய, ஈமானை இல்லாமலாக்கக்கூடிய, ஈமானை குளிதோண்டி புதைக்கக்கூடிய வார்த்தைகள், நச்சு கருத்துக்கள் அதிலே நிறைந்திருக்கின்றன என்று சொன்னா அதற்கு எப்படியாவது வியாக்கியானம் கொடுத்து அதை பாதுகாக்க முற்படுகிறார்கள். ஒரு உண்மையான மூமின் எதை பாதுகாக்க வேண்டும்? அடே, குர்ஆனுக்கு எதிராக வருதா தூக்கி வீச வேண்டும், குர்ஆனை பாதுகாக்க வேண்டும், குர்ஆனுக்காக குரல் கொடுக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே,
அதில் உள்ள அடிகளை நீங்கள் எடுத்து பாருங்க. சுபஹான மௌலித் என்று 12 நாட்கள் ஓதுறாங்களா இல்லையா? அதை உண்மையில் ஒருத்தன் பொருள் உணர்ந்து பொருளை நன்றாக விளங்கி இந்த கவிதை வரிகள் இதைத்தான் சொல்கிறது என்று அந்த பொருளை உணர்ந்து ஒருத்தன் படித்தாண்டா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவான். மாற்று கருத்து கிடையாது. அதை பொருள் தெரியாமல் ஓதினாண்டா அது வேற விஷயம். ஏன்னா அவனுக்கு பொருள் புரியலன்னு சொல்லலாம். ஒருத்தன் பொருளை நன்றாக விளங்கி இந்த கவிதை வரிகளுடைய பொருள் இதுதான் என்று புரிந்து ஒருத்தன் பாடினான்னு சொன்னால் அவன் அந்த நிமிடமே என்ன செய்வான்? இஸ்லாத்தை விட்டு வெளியே போவான். அப்படி வார்த்தைகள் அதில் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, அந்த கவிதை அடிகள் வரிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூறுன் ஃபவுக்க நூறு என்று வருது. இப்போ இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் சூரியன், அதே போன்று நீங்கள் முழு சந்திரன் முழு நிலவு, நீங்கள் ஒளி, ஒளிக்கு மேல் ஒளி என்று வருது. இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கஃபிரு அன்னி துனூபி வ துனூபில் மூபி காத்தி, எனது பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள், அழிவுக்குரிய பாவங்களை எல்லாம் மன்னிங்கன்னு வருது. இப்போ இது ரசூலுல்லாஹ்கிட்ட இப்படி கேட்கப்படுது சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க? இல்லை இது அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கப்படுது. ரசூலுல்லாஹ்களை புகழ் தான் பாடப்பட்டு கொண்டு வருது. இந்த அடிகள் எப்படி உடனே அல்லாஹ்கிட்ட மாறுதுன்னு புரியுதில்லை. சொல்கிறாங்க இல்லை அல்லாஹ்விடத்தில் தான் இது கேட்கப்படுது. இப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுதுன்னா இதுக்கு முந்தைய வரியில் பிரச்சனை வருது. என்னது? இப்போ அந்த ஷம்சுன், இப்போ நீ சூரியன், அதே போன்று நீங்கள் முழு நிலவு, நீங்கள் பிரகாசத்துக்கு மேல் பிரகாசம் என்ற இந்த வரியும் அல்லாஹ்வுக்கு தானே வர வேண்டும். அப்போ அதுக்கு 2 வரி எப்படி உடனே மாறும்? ஒரு வரி அல்லாஹ்வுக்கு, அடுத்த வரி அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி வரும்? அப்போ எதை சொன்னாலும் பெரிய குற்றத்தை செய்தவர்கள். இதில் என்ன செய்கிறாங்க? இல்லை இந்த வரிகளில் பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கப்படுதுண்டா இதுக்கு முந்தி உள்ள வரியில் அப்போ அல்லாஹ்வை நீ சூரியன் என்று சொல்லலாமா? அல்லாஹ்வை நீ முழு நிலவென்று சொல்லலாமா? இப்படி சொன்னால் இது ஷிர்க் இல்லையா? இந்த வார்த்தைகள் எவ்வளோ பயங்கரமான வார்த்தைகள். இப்படி சொல்ல முடியுமா? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை என்று அவன் குர்ஆனில் சொல்லியிருக்கும் போது நீ சூரியன் என்று ரப்ப சொல்லலாமா? நீ முழு நிலவு என்று ரப்ப சொல்லலாமா? அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ இதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அல்லது என்ன சொல்ல வேண்டும்? இல்லை அந்த வரியில் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கப்படுது, அவங்கள்ட்ட தான் பாவ மன்னிப்பு தேடப்படுது. ஏதாவது ஒன்று ஏற்றுக்கொண்டாகணும். எதை ஏற்றுக்கொண்டாலும் ஷிர்க், எதை ஏற்றுக்கொண்டாலும் ஷிர்க்குள்ளே வந்துடுவாங்க. என் அருமை சகோதரர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இப்படி பாவ மன்னிப்பு தேடலாமா? அல்லாஹ் குர்ஆனில் எப்படி கேட்குறான்? வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யாராவது இருக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்குறான். இதுக்கு உடனே ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. என்ன வியாக்கியானம் தெரியுமா? இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு தவறு செய்கிறீங்க, தவறு செஞ்சால் அவர்கிட்ட போய் என்ன மன்னிங்கன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நாங்கள் ஒருத்தருக்கு என்ன செஞ்சிட்டோம்? ஒரு தவறு செஞ்சிட்டோம், அவர்கிட்ட மனம் நோவும் படி பேசிவிட்டோம். நாங்கள் என்ன செய்வோம்? அவர்கிட்ட போய் என்ன மன்னிச்சிருக்கீங்கன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? என்ன கேட்போம். அது கேட்க வேணும். அப்படி தான் மார்க்கம் சொல்லுது. இதை மார்க்கம் அங்கீகரிக்குது. ஆனால் ஒருத்தன் என்ன செய்கிறான்? தொழாமல் இருக்கிறான். என்ன செய்கிறான்? பல வருடங்கள் தொழாமல் இருக்கிறான். தொழாமல் இருக்கக்கூடிய இவன் போய் என்ன செய்யறான்? ஒரு மனிதர்கிட்ட போய் நான் இவ்வளோ காலம் தொழாமல் இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க என்று சொல்லி கேட்கலாமா? இது யார்கிட்ட கேட்க வேணும்? அல்லாஹ்விடத்தில். அப்போ எப்படி குழப்புறாங்கன்னு பாருங்க. அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்நாளில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் ஒரு தவறு செய்தால் போய் யார் ரசூலுல்லாஹ் உங்களுடைய மனம் நோவும்படி பேசிவிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லலாம். அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட போய் யார் ரசூலுல்லாஹ் எனக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு கேட்கலாம். அதுக்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் அனுமதி இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்த பிறகு அவங்க அடக்கப்பட்டாங்களே, சஹாபாக்கள் யாராவது அங்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிக்கணும்னு கேட்டாங்களா? ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ பாவம் மன்னிப்பு அல்லாஹ்வுடைய ரசூலை என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன கட்டளை வருகிறது? எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த கவிதை வரிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஒருத்தன் பொருள் உணர்ந்து படிப்பான்னு சொன்னால் அவன் அந்த நிமிடம் என்ன செய்கிறான்? அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான். ஏன்னா அவ்வளோ பயங்கரமான வார்த்தைகளை அது என்ன செய்கிறது? அது உள்ளடக்கி இருக்குது. அந்த வரிகளை நாம் என்ன செய்வோம்? கொஞ்சம் பார்ப்போம். அப்படி பார்க்கின்ற போது உங்களுக்கு அந்த படித்து காட்டிய வரிகள் கஃபிரு அன்னி துனூபி வௌஃபுலி அன் செய்யாத் என்ற வரிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, என் பாவங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? நன்மையாக மாற்றுங்கள், என் தீமைகளை அலட்சியம் செய்து விடுங்கள் என்று யாருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையில் நபியை நேசிக்கிறன்னு என்ன செய்ய வேணும்? நபியுடைய தஅவாவில், நபி அவங்களோட அழைப்பு பணியில் அவங்க எதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான நேசம். ரசூலுல்லாஹ்வுடைய தஅவாவை நீங்கள் எடுத்து பாருங்க. மக்காவுடைய 13 வருடமும் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க?
அங்கே எந்த மார்க்க சட்டங்கள் எதுவும் பெருசாக எதுவுமே வரல, அதெல்லாம் மதீனால தான் வருது. மக்காவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 13 வருடங்களும் ஓரிரை கொள்கை தான், ஏகத்துவம். அந்த ஓரிரை கொள்கை அந்த உள்ளங்களில் ஆழமாக விதைப்பதற்கு நபி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை செய்தார்கள். சாதாரண போராட்டம் அல்ல, மிகப்பெரிய போராட்டம் அந்த 13 வருடங்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த 13 வருடங்கள் அப்படியான ஒரு நம்பிக்கை அந்த உள்ளங்கள் ஆணித்தரமாக வேரூன்றச் செய்தார்கள், வளர்த்தார்கள். அதில் தான் அந்த சமூகம் கட்டியெழுப்பப்படுது. ஓரிரை கொள்கை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்க, நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபர்களை தரிசிப்பதை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் தடை செய்திருந்தேன். ஏன் தடுத்தாங்க? ஓரிரை கொள்கையை காப்பதற்காக, ஓரிரை கொள்கையை பாதுகாப்பதற்காக. திரும்ப அவங்க பழைய நம்பிக்கைக்கு போயிடக்கூடாது, பழைய தவறுகளுக்கு போயிடக்கூடாது. எப்போ அவங்க ஓரிரை கொள்கையில உறுதியானார்களோ, பலமானார்களோ, அப்ப சொல்றாங்க ஃபஸூருஹா, இப்போ நீங்க கபர்களை தரிசிங்க, அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை உருவாக்கும், மரணத்துடைய சிந்தனையை உங்களுக்கு உருவாக்கும் என்று சொன்னார்கள். அப்ப என்ன தெரியுது உங்களுக்கு? அப்போ ஓரிரை கொள்கையை அவ்வளோ பலப்படுத்துறாங்க. இந்த கவிதை வரிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தாவாவெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்குது. ரசூலுல்லாஹ் அவ்வளோ அர்ப்பணிப்போடு செஞ்சாங்களா இல்லையா? தியாகத்தோட அர்ப்பணிப்போட அதாவது செய்தார்களே அந்த தாவா. ஒரு முறை ரசூலுல்லாஹி அவர்கள் காபாவிலே தொழும் போது என்ன செய்தார்கள்? ஒரு துணி, ஒரு புடவையை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கழுத்திலே போட்டு இறுக்கினார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அப்படியே மூர்ச்சியாகி விடுகின்ற அளவுக்கு, அப்படியே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அதிலே மயக்கமுற்று விடுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். ஓடோடி வந்து என்ன செய்கிறார்கள்? அதை தடுத்து அதை அகற்றுகிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, என்ன தெரியுமா? அதாவது அல்லாஹ் ஒருவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் ஒருவன் என்று சொன்ன காரணத்தாலேயா இந்த மனிதரை நீங்கள் கொல்ல போகின்றீர்கள்? அதுதான் அவர் சொன்னார். அதாவது வணக்கத்துக்குரியவன் ஒருவன் என்று சொன்ன காரணத்தால இவரை நீங்கள் கொல்ல போகின்றீர்களா? அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்றான், அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதன் இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். இவர் கடவுள் எல்லாம் ஒருத்தர் என்றாரு, இது பெரிய ஆச்சரியமா இருக்குது என்று சொன்னார்கள் மக்கா காஃபிர்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஓரிரை கொள்கைக்காக போராடிய ரசூலுல்லாஹி அவர்கள் மீது உண்மையான நேசம் வைத்தவங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த கொள்கையை காக்க வேண்டும் இல்லையா? அந்த கொள்கைக்காக போராட வேண்டும், அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த கவிதை வரிகளை இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம் என்ன, இது யாரோ எழுதியது, யாரோ எழுதிய கவிதை வரிக்கு எப்படிங்க இந்த அளவு புனிதத்துவம் கிடைக்கும்? எந்த அளவு, எப்படி ஒரு புனிதத்துவம் எப்படி கிடைக்கும் குர்ஆனுக்கு? அதாவது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் எந்த அளவுக்கு என்று சொன்னா குர்ஆனுக்குரிய மரியாதையும் இல்லாமல் ஆகிவிட்டது. குர்ஆன் எப்படி ஆகிவிட்டது? அது எலவு வீட்டில் ஓதுறது. குர்ஆன் என்பது யாராவது மரணித்து விட்டா, அதாவது அவமங்கலகரமான நிகழ்ச்சிகள், அதில் தான் குர்ஆன் அந்த மாதிரி வந்துட்டு. மங்களகரமான நிகழ்ச்சிகள் என்று வந்தா அங்க என்னதான்? அங்க மௌலிது. அங்க என்னது? மௌலிது. குர்ஆன் இந்த நிலைக்கு குர்ஆன் போனிச்சா இல்லையா? இப்ப போயிருக்குதா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், இதில் குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவு கிடைத்த பிறகு மக்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், மீண்டு வந்திருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அது மாத்திரம் அல்லாமல் இது இந்த மௌலிது ஏற்படுத்திய மோசமான விளைவுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஏதோ ஒரு நன்மை இருப்பது போன்ற தோட்டம் அவங்கள்ட்ட இருக்குது நம்பிக்கை. இப்போ குர்ஆனுக்கு தான் இந்த சிறப்பு இருக்குது, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஹதீஸை நீங்க எடுத்து பாருங்க, ஹதீஸுக்கு கூட இந்த சிறப்பு கிடையாது. கால ரசூலுல்லாஹ்னு சொல்றமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அதுக்கு கூட எழுத்துக்கு நன்மை கிடையாது. அதே போன்று ஹதீஸுல் குதுசி, அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்களே, அதுக்கு இந்த நன்மை கிடையாது, சிறப்பு கிடையாது. குர்ஆனுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு. அப்படி இருக்கும்போது யாரோ எழுதிய ஒரு மௌலிது, இப்போ ஒரு 300 நூற்றாண்டு, அதாவது ஒரு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஒருத்தர் எழுதிய கவிதைக்கு எப்படிங்க இந்த புனிதத்துவம் வரும், இந்த சிறப்பு வரும்? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சில பொழுதுகளில் தொழுகையை விட இந்த மௌலிதுக்கு சிறப்பு என்னது? தொழுகைக்கான அழைப்பு வரும். தொழுகைக்கான அழைப்பு வரும் போது கூட தொழுகைக்கு போகாம என்ன செய்வாங்க? இதை ஓதிக்கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, சில பள்ளிகள் எடுத்தீங்கன்னா, பள்ளிகளில் இமாம் அவர் ஜமாத்துக்கு வர மாட்டார். ஏன்? அவர் மௌலிதை ஓதிக்கொண்டிருப்பார். அதெல்லாம் நிர்வாகம் கண்டுகொள்ளாது. ஏன்னா அவங்களுக்கு தொழுகையை விட அது முக்கியம். அந்த மௌலிதுக்கு போகலண்டா அவர் விளக்கப்படுவார், ஆனால் தொழுகைக்கு வரலன்னா விளக்கப்பட மாட்டார். இந்த அளவுக்கு இந்த நிலை இருக்குதா இல்லையா? அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், இதுல பள்ளிவாசல் என்றா என்னது? மஸ்ஜிதண்டா வான்னல் மசாஜிதல் இல்லா, மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்குரியவைகள், அங்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது. இங்க தெளிவாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், இந்த மஸ்ஜிதுகளில் இந்த மௌலிது பாடல்களில் உள்ள வரிகள் எல்லாம்
யார் அழைக்கப்படுது, யாருடைய பேரில் அந்த மௌலிது இருக்குதோ அவரை அழைத்து பிரார்த்திக்கப்படுது, அவர்கிட்ட பாவ மன்னிப்பு தேடப்படுது, அவரிடத்தில் நோய் நிவாரணம் கேட்கப்படுது. அப்படி வரிகள் இது எங்கே ஓதப்படுது? மஸ்ஜிதில். அருமையான சகோதரி, மஸ்ஜிதுடைய புனிதத்துவம் கெடுகிறது. கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஒருத்தன் மஸ்ஜிதுக்கு வாரான், மஸ்ஜிதுக்கு வந்து என்ன செய்யறான், ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிறான். உங்களுக்கு மனசு என்ன வரும்? நீங்கள் ஒருத்தனை பார்க்குறீங்க, மஸ்ஜிதுக்குள்ளே வாரான், வந்து ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வச்சு பற்ற வைக்கிறான். உங்களோட உணர்வு என்ன சொல்லும்? அவனை இழுத்து குத்துமா இல்லையா? அந்த மாதிரி உணர்வு வருமா இல்லையா? அப்போ அந்த உணர்வு இங்கே வருது இல்லை? அதை விட இது பல மடங்கு பெரிய பாவமா இல்லையா? இந்த வரிகள் அதை விட பல மடங்கு ஷிர்கான வரிகள் வருதா இல்லையா? ஆனால் அது நன்மையாக நினைத்து பாடப்படுது இல்லையா? அப்போ எனவே நறுமையான சொல், இதனுடைய ஆபத்துகள் சமுதாயத்தால் புரியப்படலேன், அந்த வார்த்தைகளுடைய பொருள் தெரியாமல் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ நபியை புகழ்றாங்கன்னு சொன்னால், என் அருமை சகோதரர்களே, நபியை புகழ்வதற்கு அவங்க அந்த 23 வருட வாழ்க்கையுடைய அந்த தாராளத்தன்மை, அந்த கொடைத்தன்மை, அவங்களுடைய அந்த பெருந்தன்மைகள், அவங்க எப்படியெல்லாம் அன்போடு இரக்கத்தோடு நடந்தாங்க, எப்படியெல்லாம் குடும்பத்தோடு அன்பாக இரக்கமாக நடந்தாங்க, எப்படி ஆட்சி செஞ்சாங்க, இதில் கொண்டு புகழலாமா இல்லையா? அப்போ இந்த புகழையெல்லாம் விட்டுட்டு எப்படி புகழ்றாங்க? அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிற வேலையை தான் பார்க்குறாங்க, ரப்புடைய இடத்துல கொண்டு போய் செய்கிற வேலை தான் பார்க்குறாங்க. அடுத்து நீங்கள் எடுத்தீங்கடா, இப்போ புகழ்றோம்னு சொன்னால் அந்த கவிதை வரிகளோட பொருளாவது அவனுக்கு தெரிய வேணும், அவங்களுக்கு தெரிய வேணுமா இல்லையா? படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த வரிகளோட பொருள் இதுதான். எத்தனை பேர் பொருள் உணர்ந்து படிக்கிறாங்க? அதே மாதிரி அந்த மஜ்லிஸில் வந்து கலந்து கொள்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த பாடல்களுடைய வரிகளுடைய பொருள் தெரியுதா? இது வந்து இந்த பண்பை தான் சொல்லுது, இந்த பண்பை தான் சொல்லுது. அப்போ எங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி அப்படி ஏதாவது நடக்குதாங்க? எதுவும் கிடையாது. அப்போ எனவே நறுமையான சகோதரர், அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதற்கு மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலை சஹாபாக்கள் எப்படி புகழ்ந்தாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்தல்ன்றதுல பெரும் பகுதியாக அவங்கள பின்பற்றுவது தான். அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதன் என்பதில் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மிடமிருந்து எதிர்பார்த்தது என்ன? அவர்களை பின்பற்றுவது, அவர்களை அணுவாக பின்பற்ற வேண்டும், அவர்களை சாணுக்கு சான் பின்பற்ற வேண்டும். ஆனால் வேதனை என்ன? இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது யூத கிறிஸ்துவ கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. இதை அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதருடைய பேரால் இதை உருவாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்களுடைய அந்த அடிச்சோடுகளை நீங்கள் சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லுதா, நீங்க யார, யூதர்களையா கிறிஸ்துவர்களையா சொல்றீங்க, வேறு யாருன்னு கேட்குறாங்க. அப்போ இன்று பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் யூதர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னாங்க. ஆனால் வேதனை என்ன? அந்த தலைவருடைய பேரிலே இன்று இது அரங்கேற்றப்படுது. இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்தில் உள்ள கலாச்சாரம் அல்ல, தெளிவாக இது யூத கிறிஸ்துவர்களின் கலாச்சாரம், அங்கிருந்து காப்பியடிக்கப்பட்டது. இதை நாம் மிக தெளிவாக விளங்க வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் எதை செய்தா விரும்புவாங்களோ அதை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் எதை செய்தால், அதாவது நாம் எதை செய்தால் அதன் மூலம் ரப்புடைய பொருத்தத்தை பெற முடியுமோ அதை செய்ய வேண்டும். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா, என்னை பின்பற்றுங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். என் அருமை சகோதரர்கள், அந்த 23 வருடத்தில் இப்படி ஒரு கொண்டாட்டம் விழா இல்லை என்றா, அந்த 2 பெருநாட்களை தவிர ஒரு கொண்டாட்டம் இல்லை என்று சொன்னால் அது எப்படிங்க மார்க்கமாகும்? ஒரு நாளும் மார்க்கமாக முடியாது, தீனாக முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, இதில் வந்து நீங்கள் எடுத்து பாருங்க, அதாவது ஏனைய மாற்று மதங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர்கள் பூஜைகளில் வந்து என்ன செய்வாங்க, பூஜைகளுக்கு பிறகு சாதாரண பொருட்கள் கூட புனித பொருட்களாக மாறும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண சக்கரை கூட என்னது, அந்த பூஜைகளுக்கு பிறகு அது பிரசாதமாக மாறிவிடும். பார்க்குறோம், அதில் வந்து அவங்களுக்கு அப்படி தான் அவங்கள்ட்ட இருக்குது. அதே மாதிரி இவங்கள்ட்ட அதே கலாச்சாரம் எப்படி, இந்த மௌலிதுகள் ஓதப்பட்ட பிறகு சாதாரண பேரிச்ச பழங்கள் எப்படி மாறும், தபர்ருக்குன்னு மாறும். அது என்னது, தபர்ருக். அதுக்கு பிறகு அதை வந்து எடுப்பதற்கு என்ன செய்வாங்க, கியூவில் நின்று தான் எல்லாரும் எடுக்க வேணும். எப்படிங்க சாதாரண ஒருத்தர் எழுதிய கவிதையை படித்தா இது கிடைக்குது, எப்படி வரும் இது மார்க்கத்தில், இது எப்படி சாத்தியமாகும்? சுப்ஹானல்லாஹ், இதை சிந்திக்கிறார்கள் இல்லை. அதாவது குர்ஆனுக்கு இல்லாத ஒரு புனிதத்துவம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸுக்கு இல்லாத புனிதத்துவம், சாதாரண ஒருத்தர் எழுதிவிட்ட இந்த கவிதைக்கு இப்படி ஒரு புனிதத்துவம் யார் கொடுத்தது, எங்கிருந்து இந்த அதிகாரம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, இதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று இதில் வந்து பெருமை, ஆடம்பரம், அதே போன்று ஒழுக்கக்கேடுகள், ஆண்கள் பெண்கள் கலந்து இந்த இப்படியான நிகழ்ச்சிகள், இப்படி நிறைய விஷயங்கள் அதில் அடுக்கி கொண்டே போகலாம். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய சில வரிகளை
நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் இந்த வரியை பாருங்க, வஅதிஃப் அலைய பிஅஃவின் மின்க யஷ்மலுனி, அதாவது உங்களின் மன்னிப்பை என் மீது நீங்கள் சொரிந்து என் மீது அருள் புரியுங்கள். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தைகள், யாமன் தமாதா வஜிதரம் துப் வஅதரிஃப் வர்ஜுல் கரம் வலுத் பிமன் ஹல்லல் ஹரம், சுப்ஹானம் எழுதி வரக்கூடிய அந்த பாடல் வரிகள், கவிதை வரிகள். இதில் என்ன இதில் சொல்லப்படுது? யாமன் தமாதா வஜிதரம், அதாவது குற்றமும் பாவமும் செய்து விட்டவனே என்று அழைத்து என்ன சொல்லப்படுது? மன்னிப்பு கேள், வஅதரிஃப் குற்றத்தை ஏற்றுக்கொள், அதே போன்று வர்ஜுல் கரம் அருளை எதிர்பாரு. இதெல்லாம் யார்கிட்ட? அல்லாஹ்விடத்தில் செஞ்சா சரி. அடுத்த வரி என்ன தெரியுமா? வலுல் பிமன் ஹல்லல் ஹரம், அதாவது அந்த புனித ஹரத்தில் அங்கு அடக்கப்பட்டிருக்கிறாரே அவரிடத்தில் சரணடைந்து விடு, அவரிடத்தில் கேள் என்று சொல்லப்படு. அப்போ பாவ மன்னிப்பு இதெல்லாம் யார்கிட்ட? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேள் என்று சொல்லப்படு. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் நீங்கள் எடுத்து பாருங்க, நபிமார்களுடைய துஆக்கள் சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு சிறப்புக்குரியவங்க. அல்லாஹ் தனது கையினால் அவரை படைத்தான், சுவர்க்கத்தில் நுழைவித்தான். இப்படி எத்தனை சிறப்புகள் அவங்களுக்கு இருக்குது. மலக்குகள்லாம் சுஜூத் செய்தார்கள். அவர்கள் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், நாம் எமக்கே அநியாயம் செய்து கொண்டோம், நீ எம்மை மன்னிக்கவில்லை என்றால், நீ எமக்கு அருள் புரியவில்லை என்றால் நாம் நஷ்டவாளர்கள். அவங்களோட துவா இது. அவங்க நபிமார்களுடைய துவா பாருங்க. அதே போன்று குர்ஆன்ல இப்படி நபிமார்களுடைய துவாக்கள். நபியை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்றான்? வகுல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரப்பிக்ஃபிர், ரப்பே என்னை மன்னித்து விடு. அதே போன்று வர்ஹம், எனக்கு அருள் புரிந்து விடு. வ அன்த கைருர் ராஹிமீன், அருள் புரியக்கூடியவர்களில் நீதான் மிகச் சிறந்தவன். நபிக்கு கட்டளைங்க குர்ஆன்ல. அல்லாஹ்விடத்தில் தான் நபி பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நபி அவங்க இறக்கக்கூடிய கடைசி நாட்கள், உலகத்தில் பிரியக்கூடிய கடைசி நாட்கள். ரசூலுல்லாஹ் அவங்க கடைசி வார்த்தை கூட என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து கடைசியாக வந்த வார்த்தைகள் என்ன? அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வ அல்ஹிக்னி பிர் ரஃபீகில் ஆலா. யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, எனக்கு அருள் புரிந்து விடு, அந்த உயர்ந்த நட்போடு என்னை சேர்த்து விடு. ரசூலுல்லாஹ் கடைசி வார்த்தை கூட அல்லாஹ் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னி. அவங்க கடைசி காலத்தில் ருக்குவிலும் சுஜூதிலும் அதிகமாக ஏதோ ஓதி வந்தாங்க, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹ் மக்ஃபிர்லி, அல்லாஹ்வை போற்றி துதித்து யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. ரசூலுல்லாஹ் மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்ட்ட தேடுறாங்க. இவன் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்குது? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட நீ மன்னிப்பு கேளுன்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ இது ஷிர்கா இல்லையா? எந்த எந்த வழிகேட்ட ரசூலுல்லாஹ் ஒழிப்பதற்காக போராடினார்களோ அதை பள்ளியில் மஸ்ஜிதில் புனிதமன் நினைத்து மார்க்கம் நினைத்து அரங்கேற்றப்படுதுண்டா வேதனை வர வேண்டுமா இல்லையா? ஒரு மூமினுக்கு வேதனை வர வேண்டுமா இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் தனக்கு ஒரு ஆண் மகனை எடுத்துக்கொண்டான் என்று இவர்கள் சொல்கின்ற அபாண்டத்தின் காரணத்தால் வானங்கள் பூமிகள் மலைகள் எல்லாம் அந்த வார்த்தையை தாங்க முடியாமல் சிதறுண்டு விட பார்க்கின்றன. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானங்கள் பூமி அந்த வார்த்தையை தாங்குதில்லை. அல்லாஹ் தனக்கு ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டான் என்ற வார்த்தை. அப்ப இதுக்கு கூட இந்த அளவு உணர்வு இருக்குதுண்டா ஒரு மூமினுக்கு எந்த அளவு ஈமானி உணர்வு இருக்க வேண்டும்? ஷிர்கான வார்த்தைகள் பாடப்படும் போது, அல்லாஹ்வுக்கு இணையான வார்த்தைகள் பாடப்படும் போது ஈமானி உணர்வுகள் வர வேண்டுமா இல்லையா? அருமையான சகோதரர்களே, இதற்கு வக்காலத்து வாங்குகிறார்கள். குர்ஆனுக்கு எதிரான வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டல்களுக்கு எதிரான வார்த்தைகள், இதற்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க தான் அதிகமாக புகழ்கிறார்கள், நாங்க தான் அதிகம் புகழ்றோம். எப்ப? அந்த வருடத்தில் அந்த 12 நாட்களில் மட்டும். அதில் நீங்கள் எடுத்து பாருங்க, அதில் சில வரிகள், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலை பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது இல்லையா? யா முஹம்மத், முஹம்மது என்று அழைக்கக்கூடாது. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில வரிகளை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்க யா அஹமத் யா முஹம்மத், அஸ்ஸலாமு அலைக்க தாஹா யா முஹம்மத். அதே போன்று இன்னொரு பாடல் வரியில் யா முஹம்மத் யா முஅய்யத் யா முமஜ்ஜத், இப்படி முஹம்மது என்று அழைக்கப்படுது. இது குர்ஆனுக்கு அதாவது எதிரான, குர்ஆனுடைய கட்டளைக்கு நேர் எதிரான ஒரு செயல் இது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 24 அத்தியாயத்தினுடைய 64 வசனத்தில் சொல்றான், லா தஜ்அலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆ பஅதுக்கும் பஅதா. அதாவது நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சாதாரண ஒருத்தர் அழைப்பது போன்று ரசூல் அழைக்க முடியாது, அழைக்க கூடாது. யா நபி அல்லாஹ் அப்படின்னு அழைக்கணும். சஹாபாக்கள் அப்படின்னு அழைச்சாங்க, யா ரசூல் அல்லாஹ், யா நபி அல்லாஹ். அல்லாஹ் கூட குர்ஆன்ல எப்படிங்க சொல்றான்? யா ஐயுஹன் நபி, யா ஐயுஹர் ரசூல். யா முஹம்மதுன்னு எங்கே அழைக்கல ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல. என் அருமை சகோதரர்களே, இவங்க சொல்றாங்க நாங்க தான் அதிகம் அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்றோம்னு சொல்லி ஏ முஹம்மதுன்னு அழைக்கிறார்கள். குர்ஆனுடைய கட்டளைக்கு நேர் எதிராக இருக்குது. இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? பதில் கிடையாது. இதுக்கு அவர்களிடம் பதில் கிடையாது. அடுத்து நீங்க எடுத்து பாருங்க,
நோய் நிவாரணம் இல்லையா? இதை யாரிடம் தேட வேண்டும்? ரப்பிடத்தில் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னாங்க? வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய் உற்றால் அவன் தான் என்னை குணப்படுத்துவான். குர்ஆன்ல வருது. இதில் நீங்கள் எடுத்து பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஉ ஸகாமி, இந்த வார்த்தையுடைய பொருள் என்ன? நோயை நீக்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா? என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து ஒரு பெண்மணி வந்து எப்படி கேட்குறாங்க? யார் ரசூலுல்லாஹ், எனது நோய் குணமடைவதற்கு அல்லாஹ்ட்ட பிரார்த்திங்கன்னு தான் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட தான் பிரார்த்திக்கிறாங்க. என் அருமை சகோதரர்களே, அதில் இன்னும் பார்க்கலாம், வலவு தக்கூனு சகீமன் லதைஹி புர்உ ஸகாமி, அதாவது நீ நோயாளியாக இருந்தால் அதற்கான நிவாரணம் அந்த நபியிடமே தங்கி இருக்கிறது, அவரிடம் இருக்கிறது. வ மரீதன் அன்த ஆயிதுஹு கத் அதாஹு அல்லாஹு பில் ஃபரஜி, அதாவது நபி அவர்கள் எந்த ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றாலும் அல்லாஹ் அவருக்கு நிவாரணம் என்ன செய்வான்? வழங்கி விடுவான். என் அருமையான சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் குர்ஆனுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கைகளை தகர்க்கக்கூடிய வார்த்தைகள். நன்றாக இந்த வார்த்தைகளை கவனிங்க. இதில் நீங்கள் எடுத்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நோய் விட்டுருக்குறாங்க. இந்த ஹதீஸை பாருங்க. இந்த ஹதீஸுக்கு இந்த வார்த்தையில் எவ்வளோ முரணு பாருங்க. முஸ்லீமில் 5829 ஹதீஸ். ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரசூலுல்லாஹ் நோய் விட்டுருக்குறாங்க. ரசூலுல்லாஹ் நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு யார் வராங்க தெரியுமா? நோய் விசாரிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, யா முஹம்மத் இஷ்தகைத, ஏ முஹம்மதே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய நோயை முறையிட்டீர்களா, உங்களுடைய நோயுடைய நிலையை முறையிட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஆம் என்று சொல்கிறாங்க. சொன்னபோது அவங்க ஓதுறாங்க. எப்படி சொல்கிறாங்க? பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யூதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக். இந்த இதில் என்ன ஓதுறாங்கன்னு பாருங்க. அதாவது அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு உங்களுக்கு குணம் கிடைக்க வேண்டும், அதே போன்று நோவினை தரக்கூடிய ஒவ்வொன்றை விட்டும், அதே போன்று கெட்ட நஃப்ஸுகளுடைய தீங்குகளை விட்டும், அதே போன்று கண்ணேறு பொறாமையை விட்டும் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நிவாரணத்தை கேட்கிறேன் என்று சொல்லி யார் ஓதுறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யாருங்க? அவர் தான் மலக்குகளுக்கே மிகச் சிறந்தவர், முன்னோடி. யாருக்கு இந்த வார்த்தைகள் கேட்குறாங்க? இந்த பூமியில் மிகச்சிறந்த மனிதர். அப்போ இந்த பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ அவங்க யார்? சிறந்த ஒரு மனிதர். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுக்காகத்தான் இது கேட்குறாங்க. இப்போ இதை நீங்கள் நினச்சி பாருங்க. இந்த ஹதீஸில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்ட்ட தான் முறையிடுறாங்க. அதை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அந்த அல்லாஹ்விடத்தில் குணத்துக்காக துஆ கேட்குமாறு செய்கிறான்டா. இந்த ஹதீஸில் நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை என்ன? என் அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த மௌலிது வரிகள் எல்லாம் இந்த ஹதீஸை குழி தோண்டி புதைக்குதா இல்லையா? இந்த ஹதீஸை குழி தோண்டி புதைக்குதா இல்லையா? அப்போ இதை வந்து புனிதப்படுத்துவதா, எரிப்பதா? கொஞ்சம் நினச்சி பாருங்க என் அருமையான சகோதரர்களே. அப்போ இப்படியாக இன்னும் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அதாவது அவங்களோட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் யாருக்காவது நோய் ஏற்பட்டால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? வலது கையால் தடவியவர்களாக, அந்த நோயாளியாக ரசூலுல்லாஹ் வலது கையால் தடவியவங்களா என்ன ஓதுவாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பாஸ இஷ்ஃபி வான்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா. அல்லாஹ்விடத்தில் குணத்தை கேட்டு தான் நபி அவங்க பிரார்த்தனை செய்வாங்க. அல்லாஹ்ட்ட தான் குணத்தை கேட்பாங்க. யாரா நீ தான் குணப்படுத்தக்கூடியவன், நீ தான் மனிதர்களுடைய ரப், உன்னை தவிர குணப்படுத்தக்கூடியவர்கள், நிவாரணத்தை தரக்கூடியவர்கள் வேறு யாரும் கிடையாது. இப்படிங்க ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. அப்போ இதை விட்டு என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் நீங்கள் தான் குணப்படுத்த வேண்டும், குணப்படுத்துவாங்கன்னு படித்தா இது அநியாயமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த தஅவா, அவங்களோட தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் எல்லாம் குழி தோண்டி புதைப்பதாக ஆகுமாகாதா? அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நோயுற்று இருக்கிறாங்க. அப்படி நோயுற்று இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அவங்க நோய் விசாரிக்க சென்று எப்படி துஆ கேட்குறாங்க தெரியுமா? அல்லாஹும்ம அஷ்ஃபி சஅதா, அல்லாஹும்ம அஷ்ஃபி சஅதா, அல்லாஹும்ம அஷ்ஃபி சஅதா. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். யா அல்லாஹ், சஅதுக்கு நிவாரணத்தை வழங்கிவிடு, சஅதுக்கு நிவாரணத்தை கொடுத்துட்டு 3 முறை துஆ செஞ்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் யாரை நோய் விசாரிக்க போனாலும் நோய் குணமடைஞ்சிருமே எழுதி வைக்கிறாங்க மௌலிதில். அப்படியா இருக்குது? இதில் ரசூலுல்லாஹ்ங்கட இப்ராஹிம் அவங்களோட மகன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையில் தானே மரணிக்கிறாங்க. அப்போ இந்த கவிதை வரைக்கும் நேர் மாற்றமாக தானே இருக்குது. அப்போ பொய் இது. அப்போ அவங்க போனாலே நோய் குணமடையும்டா அங்கே குணமடைஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்போ எனவே நறுமையான சகோதரர், அடுத்து பாருங்க, அடுத்து பார்க்கலாம் சில வரிகள். பசத்து கஃப ஃபாகதி வன் நதமி, இந்த வரிகளை பாருங்க. பசத்து கஃப ஃபாகதி வன் நதமி, அதாவது எனது வறுமை கவலை காரணமாக நான் என்ன செய்கிறேன்? கையேந்துகிறேன். அல்லாட்ட கையேந்தினா சரி. அர்ஜு ஜஸீல ஃபத்லிக்கும் வல் கரமி, உங்கள் அதில் வந்து உங்கள் அளப்பரிய அருளையும் வல்லல் தன்மையை நான் நம்பியுள்ளேன். யார்கிட்ட? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட. முஸ்தஷ்ஃபியன் நஸீர ஹாதல் ஹரம்,
இந்த ஹரம் மதீனாவிலே தங்கியிருக்கும் உங்களுடைய பரிந்துரையை வேண்டுகிறேன். ஃபலாஹிதூனி பிதவாமில் மததி, என்னை நிரந்தரமான உதவி கொண்டு நீங்கள் கவனித்து விடுங்கள். ஃபஞ்சிதுல் மிஸ்கீன கபுலல் கரக்கி, மூழ்குவதற்கு முன்னால் இந்த ஏழையை காப்பாற்றி விடுங்கள். வாத்ஃபியூ பில் பஸ்தி வஹ்ஜல் ஹுரகி, அதே போன்று உங்களுடைய தாராள தன்மை, அதே போன்று அந்த தாராள தன்மையால் எரியும் வெப்பத்தை அணைத்து விடுங்கள். இப்படி எல்லாம் யார்கிட்ட கேட்கப்படுது? அல்லாஹ்ட்ட கேட்டால் சரி, யார்கிட்ட கேட்கப்படுது? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கப்படுது. ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சிறு வயதில் இருக்கும்போது சொல்றாங்க, எப்படி தெரியுமா? இதா சால்த ஃபஸ்அலில்லா, கேட்டா அல்லாஹ்ட்ட கேளு. சிறுவருடைய உள்ளத்தில் விதைக்கிறாங்க ஈமான, ஓரிரை கொள்கைய. இத ஸ்தான்த ஃபஸ்தைன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. இப்படி கற்றுக் கொடுத்தவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்றாங்க? மூழ்குவதற்கு முன்னால் இந்த ஏழையை காப்பாற்றி விடுங்கள். அருமையான சகோதரர்களே, அதே போன்று வஅப்ரிது பில்லுத்ஃபி ஹர்ரல் கபிதி, உங்களுடைய இரக்கத்தின் காரணத்தால் ஈரலின் வெப்பத்தை குளிரச் செய்யுங்கள். இன்னா பிஹி நஸ்தஜீரு ஃபீ தஃப்இ குல்லி இன்திகாமி, எல்லா துன்பங்களையும் நீக்கிட அவரிடம் நாம் அடைக்கலம் தேடுகிறோம். என் அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தான் ஒருவர் ரிஸ்கை கேட்க வேண்டும், உதவி கேட்க வேண்டும். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், ஒவ்வொரு ரக்காத்திலும் தொழுகையில கட்டாயமாக இதை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். நாம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். என்றா ஈயாக்கண்டா உன்னையே, வேறு யார்ட்டும் கேட்கலாது. அப்படி அந்த வரிகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்குதுங்க இந்த வார்த்தைகள். அப்ப இதை எப்படி புனிதம் என்று சொல்லலாம்? இதெல்லாம் யாரோ எழுதிய வார்த்தைகள், எந்த ஒரு மார்க்க அடிப்படை அறிவு கூட இல்லாமல் எழுதப்பட்டிருக்குது. ஆதாரம் என்ன? சஹாபாக்கள் கவிதை படிக்கவில்லையா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவிதை படிக்கவில்லையா? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு கவிதை படிக்கலையா? ஆதாரம். என் அருமையான சகோதரர்களே, அவங்க கவிதை படிச்சாங்கண்டா என்ன வணக்கமாகவா அது நடந்துச்சாங்க? ஒவ்வொரு வீட்டில் அவங்க கவிதைகளை வைத்து சஹாபாக்கள் ஓதிக்கொண்டிருந்தாங்களா? அதை வணக்கம் என்று ரசூலுல்லாஹ் அறிவிச்சாங்களா? எங்க கவிதை படிச்சாங்க? இஸ்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக வசைபாடி வார்த்தைகளை கவிதையாக கொட்டும் போது அதற்கு கவிதையிலே மறுப்பு சொல்லுமாறு அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நபித்தோழர்களுக்கு சொல்கிறார்கள். கவிதையில் அவர்களுக்கு மறுப்பு கொடுங்கள், கவிதையில் என்ன செய்யுங்க, அவர்களுக்கு மறுப்பு கொடுங்க என்று சொல்லி கவிதையில் அவர்களுக்கு மறுப்பு கொடுக்கப்படுது. கவிதையை பற்றிய நிலைப்பாடு என்ன? என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கிறான், அதாவது வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு. அல்லாஹ் குர்ஆன்ல யாசீன்ல சொல்லும் போது சொல்கிறான், நாம் அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அவருக்கு அது தேவையும் கிடையாது. அல்லாஹ் நபிக்கு அல்லாஹ் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்றான். வஷ்ஷுஅராஉ யத்தபிஹுமுல் காவூன், கவிஞர்கள் வீணர்களைத்தான் பின்பற்றுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் தட்டழிந்து திரிவதை நீங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் செய்யாதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இந்த கவிஞர்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இதுதான் கவிதைக்குரிய நிலை. இப்படி சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை மறந்துடுறாங்க. இந்த ஹதீஸை முஸ்லீம்ல பாருங்க, அபூ சயீதுல் குத்ரி அறிவிக்கக்கூடிய செய்தி. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு நாம் என்ன செய்தோம்? அர்ஜ் என்ற இடத்தில் இருந்தோம். அப்படி இருக்கின்ற போது அங்க ஒரு இது அரத ஷாயிருன் யுன்ஷிது, ஒரு கவிஞன் கவிதை பாட ஆரம்பித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஹுது ஷைத்தான், அந்த ஷைத்தானை பிடிங்க. கவிதை பாடுவோம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி தெரியுமா? ஹுது ஷைத்தான், அந்த ஷைத்தானை பிடிங்கள். பிடித்து, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அதை நிறுத்துங்கள், அவனை பாட விடாமல் நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய ஒருவருடைய வயிறு, அதாவது அந்த சேல் போன்றவைகளால் நிரம்பி இருப்பது சிறந்தது இந்த கவிதையை விட என்று சொல்றாங்க. என் அருமை சகோதரர்களே, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இதனுடைய நிலப்பாடு சொல்லியிருக்கிறாங்க. அங்க 2 சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தாங்கண்டா அது வணக்கமாக எல்லாம் யாரும் செய்யல, அங்க மறுப்பு சொல்வதற்கு. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, அதாவது மேற்கத்திய உலகம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக என்ன செய்யுது? அவர்களை அகௌரவம் செய்கின்ற விதத்தில், அவமதிக்கக்கூடிய விதத்தில் மோசமா எழுதுறாங்கன்னா நமது கடமை என்ன? நாமும் மீடியாவில் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லையா? அதுக்கு நாமும் மீடியாவை பயன்படுத்த வேண்டும். அதே போன்று அதற்கு மறுப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் அதிலிருந்து பெற வேண்டிய முன்மாதிரி. கவிதையில இகழப்படுதா, கவிதையிலே பதில் கொடுக்க வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இது யாரோ எழுதி வைத்த கவிதைகள், ஈமானை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய. 12 நாட்கள், ஒரு நாளில் ஒருத்தன் பொருளை விளங்கி படித்தாலே என்ன செஞ்சிடும்? அவன் இஸ்லாத்துட்டு வெளியே போய்த்துருவான். 12 நாள் என்ன செய்ய தேவையில்லை? படிக்க தேவையில்லை. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், வானவர்களை கூட விட்டு வைக்கல. மலக்குகள் இருக்கிறாங்களே, மலக்குகள் யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை ஏவினானோ அதை நிறைவேற்றக்கூடியவர்கள். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மௌலிதுடைய அந்த பாடல்கள்ல அதில் வரக்கூடிய அந்த யா சையீது என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பாடப்பட்டதுன்னு எழுதிக்கிறாங்க.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாடப்பட்டா ஒன்று குர்ஆனில் வர வேணும் அல்லது ஹதீஸில் இருக்க வேண்டும். ரெண்டுலையும் இல்லாமல் எப்படி இவர்கள் சொல்ல முடியும்? அப்போ இதை கூட நல்லா நீங்கள் படித்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மார்க்கத்துடைய அடிப்படை அறிவில்லாத ஒருவர் தான் இதை தொகுத்திருக்கிறாரு என்பதை புரிந்து கொள்ளலாம். அதில் நீங்கள் பார்க்கலாம், இன்னி இதா மஸ்ஸனி தைமுன் யுரவ்விஉனி, அதாவது என்னை அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு அநீதி இழைக்கப்பட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாடுறாரு, அகூலு யா சையீதி சாதாத்தி யா சனதி, அதாவது தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, என் ஊன்றுகோலே என்று நான் உங்களை அழைப்பேன். வேற அல்லாஹ்வுடைய ரசூல, குன்லி ஷஃபியன் இலர் ரஹ்மானி மின் ஸலலி, என் குற்றங்களுக்காக நீங்கள் ரஹ்மானிடம் பரிந்துரைப்பவராக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று சொல்லி, வம்னுன் அலைய பிமா லா கான ஃபீ ஹலதி, என் கற்பனையிலும் தோன்றாத உதவிகளை எனக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி, இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வந்தூர் பி ஐனி ரிதா லி தாயிமன் அபதா, என்றென்றும் நிரந்தரமாக திருப்தியான பார்வையை கொண்டு என்னை நீங்கள் பாருங்கள், என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று வஸ்தூர் பி தௌலிக தக்சீரி மதல் மததி என்று சொல்லி, இப்படி இந்த உதவி கேட்டு உள்ள இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட பாடுறாங்களா? ரசூலுல்லாஹ் இப்படி கேட்குறாங்க, என்னை காப்பாற்றி விடுங்க. இப்படி அந்த ஆரம்பத்தில் ஹதீஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, முஸ்லீமில் ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ அழகா துவா கேட்டார், ஹதீஸில் வாருது. அந்த ஹதீஸ் எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வார்த்தைகள் இது. அதாவது மலக்குகளுக்கு பாவம் பண்ண என்னன்னு தெரியுமா? அவங்க அல்லாஹ்ட்ட ரசூல்கிட்ட இப்படி கேட்கானா அவங்க ஷிர்க் செஞ்சாங்கன்னு வருமா இல்லையா? எவ்வளோ பெரிய அநியாயம், அபாண்டம் இது. சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் அபாண்டங்கள், அவதூறுகள். மலக்குகள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை எவ்வளவு சங்கைப்படுத்தி இருக்கிறான் குர்ஆன்ல. அர் ரூஹுல் அமீன், சங்கைக்குரிய வானவர். என் அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த அளவுக்கு இவங்க சொல்றாங்கடா, அப்போ அவங்க கொண்டு வந்த வஹீலெல்லாம் சந்தேகம் வருமா இல்லையா? அவங்க வஹியை கொண்டு வந்தாங்களா இல்லையா? அந்த வஹீலெல்லாம் சந்தேகம் உருவாகும். அப்போ குர்ஆனில் சந்தேகம் உருவாகும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சந்தேகம் உருவாகும். அப்படி மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கவிதை வரிகளை இவங்க என்ன செய்திருக்கிறார்கள்? அரங்கேற்றி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடன் அப்துல் முத்தலிப் என்ன செய்தாராம்? அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத் மக்தூபன் அலல் ஜினானி. அவர் என்ன செய்கிறாராம்? அல்லாஹ்வுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடன் அவர் பாடுறாராம், எப்படி? அதாவது நீர்தான் குர்ஆனிலே பேர் வைக்கப்பட்டவர், குர்ஆனில் பேர் வைக்கப்பட்டவர், சுவர்க்கத்தில் அஹ்மத் என்று உமது பேர் எழுதப்பட்டுள்ளது. அவங்களுக்கு எப்படி தெரியும் இது? அவங்க பிறந்தோடனே ரசூலுல்லாங்க அவங்களுக்கு இக்ரா என்ற வசனங்கள் இறங்கிய போது கூட தான் நபி என்று அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், மா குந்த தத்ரி மல் கிதாப் அல் ஈமான், உமக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியாது, ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது. அந்த நிலையிலிருந்து உமக்கு நாம் பிரகாசத்தை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த முதல் வகை வந்த போது கூட அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாது நான் நபி என்று. ஆனால் இதில் அப்துல் முத்தலிபுக்கு பிறந்த உடனே என்ன தெரியுதான்? அவர் குர்ஆனில் இருக்குன்னு தெரியுதான். குர்ஆன் எப்போ இறக்கப்பட்டுச்சு? 40வது இறங்கப்படுது. பிறந்த உடனே குர்ஆன் அருளப் பெறுதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? இல்லை, அது முந்திய வேதங்களில் சொல்லுது. அதை பாதுகாக்கிறதுலே குறியா இருக்கிறாங்க. எதை? எவனோ எழுதிய மௌலதை பாதுகாக்கிறதுலே, அதற்கு வக்காலத்து வாங்குறதுலே குறியா இருக்கிறாங்க. அது முந்திய வேதங்களை குறிக்குது. சரி, முந்திய வேதங்களை அவங்க படித்தாங்களா? அப்துல் முத்தலிபுக்கு முந்திய வேதங்களை பற்றி அறிவு இருந்துச்சா? இல்லை, அப்படி எந்த அறிவும் அவருக்கு இருக்கவில்லை. அப்போ என்னது? இது பொய். அது மாத்திரமல்ல, இவருடைய பேர் சொர்க்கத்தில் எழுதப்பட்டது எப்படி இவருக்கு தெரியும்? அதுக்கு பதில் சொல்ல வேணுமா இல்லையா? சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்குதுன்னு படிக்கிறாரு. இந்த வரி இதில் இருக்குது. அப்போ சொர்க்கத்தில் எழுதப்பட்டது அல்லாஹ் சொல்ல வேணும், அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்க வேண்டும். அது எப்போ சொல்கிறாங்க? இது அவங்க பிறந்தோடனே சொல்கிறாங்க. எப்படி சொல்ல முடியும்? அப்போ இதெல்லாம் என்னது? அபாண்டங்கள், பொய்கள். இதை புனிதமாக ஒருத்தன் பாடுறான்னு சொன்னால், இதை பாடினோடனே தபர்ரு கிடைக்குமெண்டா எவ்வளோ பெரிய அநியாயம். என் அருமையான சகோதரர்களே, அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், இன்ன பைத்தன் அந்த சாக்கினுஹு லைச முஹதாஜன் இல சுருஜ் என்ற அந்த பாடல் வரிகள் எடுத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் அங்கே குடியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு என்னது? விளக்கு தேவையில்லை. விளக்கு தேவையில்லையா? ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் இல்லை. பக்கத்தில் வீட்டில் என்ன செஞ்சோம்? கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வந்தோம், அதில் வச்சு விளக்கை ஏற்றினோம். அப்புறம் எந்த பிரகாசத்தை இவங்க புரிஞ்சு கொள்கிறாங்க? இரவுகளில் ரசூலுல்லாஹ் தொழும் போது ஆயிஷா என்ன சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அவங்களுடைய விரலால் எனது காலில் குத்துவாங்க, நான் கால்களை மடித்துக் கொள்வேன். ஏன் அப்படி செய்வாங்க? வீட்டில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் இல்லை, இருளாக இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பிரகாசத்தை அப்போ எப்படி தவறாக புரிஞ்சிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஹதீஸுக்கு நேர்முறைனா புரியுது. அப்போ எனவே இப்படியான வரிகள். அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அதில் வரக்கூடிய இன்னும் சில வரிகளை பாருங்கள். அதாவது வாக்கத் பியல் அஸ்பாப் வஜிஅத்து ஹாதல் பாப் உகப்பிலுல் ஆதாப் அபகீரிதுல் அஹபாப் வஸ்ஸியார். இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை சாதனங்கள் எனக்கு சுருங்கி விட்டன, எனவே இந்த வாசலுக்கு நான் வந்து விட்டேன்.
உங்கள் அருகிலே அடங்கியுள்ள அந்த சாதாத் என்ற அபூபக்கர் அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய திருப்தியை எதிர்பார்த்து இந்த படிகளை முத்தமிடுகிறேன் என்ற வார்த்தைகள். அதே மாதிரி வாந்த ஹக்கன் கியாசுல் ஹல்கி அஜ்மஇஹிம், உண்மையாகவே நீங்கள் அனைத்து படைப்பினங்களுக்கும் இரட்சகராக இருக்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தைகள் அனைத்து படைப்பினங்களுக்கும் இரட்சகராக யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் இருப்பதாக. ரசூல் ஒரு துஆல ஓதுறாங்க, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன். இரட்சிப்பவன் என்று அழைத்து கண்ணை சிமிட்டக்கூடிய நேர அளவுக்கு கூட என்னை என் மீது சுமத்தி விடாதே. கண்ணை சிமிட்டக்கூடிய நேர அளவுக்கு கூட என்னை என் மீது சுமத்தி விடாது என்று சொல்லாங்க, துஆ ஓதினாங்க. இது அந்த வார்த்தையெல்லாம் குழி தோண்டி புதைக்குது. என் அருமையான சகோதரர்களே, லஹு ஜஸீலுல் ஹிபாத் மின்ஹா நஈமுத் தவாம், அதில் பார்க்கலாம் அவர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகள் வழங்குதல் உள்ளது. அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலை தான் வழங்குவாங்கன்னு சொல்லி நிரந்தரமான அருட்கொடையும் அவற்றில் ஒன்றாகும். நிரந்தரமான அருட்கொடை ஃபரவ்விஹு ரூஹி பிகஷ்ஃபில் குரபி, அதே போன்று சிரமங்களை நீக்குவதன் மூலம் என் உயிருக்கு நீங்கள் சுகமளியுங்கள். அதே போன்று மாலி சிவா ஹுப்பி லதைக வசீலத்துன் ஃபம்னுன் அலைய பிஃபضل ஜூதிக அஸ்இதி, உங்கள் நேசத்தை தவிர என்னிடம் எந்த ஒரு சமாதானமும் இல்லை. எனவே உங்கள் அதிகப்படியான அந்த வள்ளல் தன்மையில் எனக்கு நீங்கள் வழங்கி என்னை பாக்கியவானாக ஆக்குங்கள். இதெல்லாம் யார்கிட்ட கேட்க வேணும்? யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய வார்த்தைகள், அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியவைகள். இப்படி இந்த வார்த்தைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் உயர்த்தக்கூடிய நேரடியான வார்த்தைகள் இது. அப்போ இது ஒருத்தன் பாடினான்னு சொன்னால், பொருள் உணர்ந்து பொருளை விளங்கி பாடினான்னு சொன்னால், அவன் நேரடியாக அதே நிலையில் மரணிச்சானா நிரந்தர நரகம். நவுது பில்லா. பாவ மன்னிப்பு தேடாம அதே நிலையில் மரணிச்சானா நிரந்தர நரகம். பொருள் உணர்ந்து பொருளை விளங்கி பாடினாண்டா, பொருள் தெரியாமல் பாடினாண்டா அது தனி விஷயம். என் அருமையான சகோதரர்களே, அப்போ இதில் கவனிக்க வேண்டும், இந்த மாதிரியான மஜ்லிஸ்களுக்கு போவது கூடாது. இந்த மாதிரியான மஜ்லிஸ்களுக்கு நாம் போவது கூடாது. நாங்கள் போய் சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறோம். அங்கு பரிமாறப்படக்கூடிய உணவுகள் சாப்பிடப்படக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெயர்களில் கொடுக்கப்படக்கூடிய உணவுகள் சாப்பிடப்படக்கூடாது. அப்போ இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அப்போ இப்படியான தவறுகளை கடந்த காலத்தில் செய்தால் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேட வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த வரிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளோ மோசமான ஈமானை இழக்க செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ் எந்த ஈமானை பாதுகாப்பதற்காக, அந்த ஈமான உள்ளங்கள் ஆணித்தரமாக விதைப்பதற்காக போராடினாங்களோ, 13 வருடங்களுங்க அந்த மக்கால் எடுத்து பாருங்க. காஃபிர்கள் வருகிறார்கள், ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு வருகிறார்கள். நாம் வணங்கக்கூடிய கடவுள்களை நீங்கள் ஒரு வருடம் வணங்குங்க, உங்களுடைய அல்லாஹ்வை நாம் ஒரு வருடம் வணங்குகிறோம், ஒரு சமாதான ஒப்பந்தம் நமக்குள்ள போட்டுக்கொள்ளும்னு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ் எப்படி இருக்கிறான் தெரியுமா? வசனத்தை குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே சொல்லுங்கள் காஃபிர்களே, நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். எந்த நிலையில் தெரியுமா சொல்றாங்க? அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள், உதைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பல நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கூட கொள்கையை விடுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னா, கொள்கையில உறுதியை கடைபிடிக்க வேண்டும் என்றா, கொள்கையை அங்க நிலைநாட்ட முடியாவிட்டால் கொள்கையில் விடுவது, அந்த இடத்தை விட்டு பயணிக்க வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். கொள்கையை உங்களுக்கு நிலைநாட்ட முடியாதா, கொள்கையில் விடுவது, அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாம். கொள்கைக்காக உயிரை விட வேண்டும் என்று சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ இன் குத்திஅத் அவ் ஹுர்ரிக்த், நீர் கொல்லப்படலாம், நெருப்பிலிட்டு எரிக்கப்படலாம், ஆனால் ஷிர்க் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களை, அப்படியான மார்க்கத்தில் இருந்து கொண்டு இதை புனிதம் என்று பாடுகிறார்கள், இதற்கு புனிதத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அநியாயம். அப்போ ஈமானிய உணர்வு உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து சமூகத்தை காக்க வேண்டும். யாரோ எழுதிய வார்த்தைகளுக்கெல்லாம் இப்படி புனிதத்துவம் ஒருபோதும் வராது. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதென்றால் அதற்குரிய வரம்புகளை, அளவுகோல்களை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லா தத்ரூன்னி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை அளவு கடந்து புகழ்ந்தது போன்று என்னை நீங்கள் புகழாதீர்கள். என்னை நீங்கள் புகழ வேண்டியது எப்படி? அல்லாஹ்வுடைய அடியான், அந்த அடியான் என்ற வட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய ரசூல். என் அருமையான சகோதரர்களே, நீங்கள் உஹதில் எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் காயம் ஏற்படுத்தப்பட்ட போது அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஒரு தூதருடைய முகத்தில் காயத்தை ஏற்படுத்தி ஒரு சமுதாயம் எப்படி வெற்றி பெறும்? அல்லாஹ் வசனத்தை உடனே இருக்கிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே உமக்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது. உமது முகத்தில் காயத்தை ஏற்படுத்தியதற்காக அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று உமக்கு சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. குர்ஆன் வசனம் வருது. அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை பங்கு போடுவதற்கு அணுவளவும் அல்லாஹ் தனது அதிகாரத்தை பங்கு போடுவதற்கு விரும்பவே மாட்டான். குல், நபியே சொல்லுங்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் மாலிக்கல் முல்க், நீதான் ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் ஆட்சியாளன். தூத்தில் முல்க மந்தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பாய்.
நீ நாடியவர்களிடமிருந்து அதை பிடுங்குவாய், நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துவாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்துவாய். இப்படி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற, நபியை நீங்க சொல்லுங்க. இதை ஏன் சொல்றான்? அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது, அதிகாரம் ரப்புக்குரியது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பாருங்க. அடுத்து இந்த மௌலிதுகளை நீங்க பார்க்கலாம். எதை பார்க்கலாம் என்று சொன்னால், அந்த மௌலிதுகள் எல்லாம் முடியும் போது கடைசியில் நீங்க எடுத்து பார்க்கலாம். ஒரு 4-5 வரிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல எல்லாம் யாருக்கு அங்க புகழ் சேர்க்கப்படும் சொன்னா, யார் உணவு கொடுத்தாங்களோ, விருந்து கொடுத்து கவனிச்சாங்களோ, காஃபி கொடுத்தாங்களோ, நல்ல முறையில் கவனித்தாங்களோ, அவங்கள புகழ்ந்து கடைசி ஒரு 4-5 வரி வரும் எல்லா மௌலிதிலும், அந்த கடைசி பாடல் வரிகளில். அதை நீங்க படிச்சாலும் உங்களுக்கு விளங்கி, இதில் முழு நோக்கம் சாப்பாடு தான். புரியுதா சொல்றது? நபியின் மீது அன்பெல்லாம் கிடையாது. நபியின் மீது அன்பன இந்த வரிகளை அங்கு வர வேண்டும். அதில் கடைசியில் 4-5 வரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பாடலும் இது வரும். என்னது? நமக்கு விருந்தளித்தவர்கள், நம்மை நன்றாக கவனித்தவர்கள், இல்லைங்களா, நமக்கு இங்கே வாசனை திரவியங்கள், விருந்தோம்பல், அவங்களெல்லாம் அவர்களுக்கு துவா செய்து வரும். அதில் அப்போ முழுக்க வயிறு தான் இதில் நோக்கம், சாப்பாடு உணவு தான் நோக்கம், வேறு எதுவும் கிடையாது. அப்போ எனவே நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள், அப்படித்தான் நேசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான நேசம். அவர்களை பின்பற்றுவதுதான் உண்மையான நேசம். அவர்களுடைய ஒவ்வொரு வழிமுறையும் அணுவாக பின்பற்றுவதுதான் உண்மையான நேசம். அந்த வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை உலகத்துக்கு எடுத்துச் சொல்வதுதான் உண்மையான நேசம். இதை விட்டுட்டு இந்த போலியான இப்படியான பாடல் வரிகள் எல்லாம் எந்த ஒரு சிறப்பையும் புனிதத்துவத்தையும் கொடுக்காத, மாற்றமாக அல்லாஹ்வுடைய தண்டனை, கோபம், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பயங்கரமான அபத்தங்களும் வார்த்தைகளும் தான் அதிலே உள்ளடக்கப்பட்டுள்ளன. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஷிர்க்கிலிருந்து சமூகத்தை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவரையும் சார்ந்தது. ஏனென்றால் ஷிர்க் என்பது நாளை மறுமையில் எல்லா பாக்கியங்களையும் இழக்க செய்துவிடும். ஷிர்க் தானே மறுமையில் எல்லா பாக்கியங்களையும், அனைத்து பாக்கியங்களையும் இழக்க செய்யும். ஏண்டா அல்லாஹ்விடத்தில் இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்புக்கு முகாந்திரமே இல்லை, வாய்ப்பே இல்லை. எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இதை பொருள் உணர்ந்து நீங்க எடுத்து பாருங்க. யாரும் இதை பாவமாக நினைச்சு செய்யறது கிடையாது. மூலதை யாராவது பாவமாக நினைச்சு ஓதுறாங்களா? புனிதமாக நினைத்து சாம்பிராணி போட்டு அதை போன்ற பத்திகள் பற்ற வைத்து அதில் எவ்வளோலாம் அங்கே புனிதத்துவம் இதெல்லாம் செய்து தான் அங்கே போதப்படுது. அப்போ இதை பாவமாக நினச்சி யாரும் செய்கிறதில்லை, நன்மையாக நினச்சி தான் செய்கிறாங்க. அப்போ நன்மையாக நினச்சி செஞ்சாங்கண்டா தௌபா செய்ய மாட்டார்கள். அந்த ஷிர்க்கில் அதே நிலையில் அதை உணர்ந்து அந்த பொருளை விளங்கி அதை ஓதி அதே நிலையில் மரணிச்சாங்கன்னா நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம், நிரந்தர நரகம். ஏன்னா இப்போ நான் படித்த வரிகள் கொஞ்சம் தான், இன்னும் நிறைய வரிகள் இருக்குது. அதெல்லாம் படிச்சிங்கன்னு சொன்னால் இவ்வளோ, அதாவது அநியாயங்களும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான வார்த்தைகளுமா இது இருக்குது என்று அதாவது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, எப்போதும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றானா இல்லையா, தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா, நான் வெண்மையான ஒரு மார்க்கத்தில் உங்களை விட்டு செல்கிறேன், அதனுடைய இரவும் பகலை போன்றது, அதை பின்பற்றுபவர்கள் எவரும் வழிகேட மாட்டார்கள் துர்ப்பாக்கியவான்களை தவிர. அப்படி ஒரு நேர் வழியில் விட்டு செல்றாங்க. என் அருமையான சகோதரர் ரசூலுல்லாஹ் சிறந்த 3 நூற்றாண்டுகள் என்று சொன்னார்களே, அந்த 3 நூற்றாண்டுகளையும் இல்லாத ஒன்றுதான் இந்த மீலாது நபி என்பது. அப்போ 4வது நூற்றாண்டில் ஷியாக்கள் உருவாக்குறாங்கன்னு சொன்னால், ஷியாக்கள் என்பவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் என்று நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ எனவே இது இஸ்லாத்துடைய எதிரிகள் உருவாக்கிய ஒன்று தான் இது. எனவே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாம் நேசம் வைப்பது என்பது அவர்களை பின்பற்றுவதை தான் அது நமக்கு சொல்கிறது. அவர்களை உண்மையான முறையில் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருக்குது மௌலூதில் உள்ள அதிகப்படியான வசனங்களை எடுத்தால் மௌலூது ஓதலாமா? அப்படி ஓதினால் அது ரசூலை புகழ்வதாக ஆகுமா? இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தை இருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமான்னு சொல்லி. அதாவது அல்லாஹும் வானவர்களும் நபி மீது சலவாத்து சொல்கிறார்கள், அல்லாஹ் நபி மீது அருள் புரிகிறான், மலக்குகள் நபிக்காக அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள், மூமின்களை நீங்களும் நபி மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள். அப்போ இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது எப்படி சலாம் சொல்வது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், உங்கள் மீது எப்படி சலவாத்து சொல்வது என்பதை கற்றுத்தாருங்கன்னு சொல்கிறாங்க. சலவாத்து அவங்க நினச்சா அரபு மொழியில் உள்ளவங்க, அரபுல பாண்டித்தியம் பெற்றவர்கள், அவங்களுக்கு சலவாத்து அவர்களாக உருவாக்கி என்ன செய்யலாம், சொல்லியிருக்கலாம். அவங்க எதை புரிஞ்சிருந்தாங்கண்டா, அப்படி சொல்கிறது இபாதத் வணக்கமாகாது, அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்தால் தான் வணக்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தால் தான் வணக்கம். எனவே நபி அவர்களிடமிருந்து சலவாத்தை கேட்டு அதை கற்று என்ன செய்தார்கள், அதை தான் ஓதினாங்க. அப்போ அதுதான் இபாதத், அதுதான் வணக்கம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை, அதாவது பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு இரவுல தூங்கும் போது ஓத வேண்டிய துஆவை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும் அஸ்லம்து நஃப்ஸி இலைக்,
அந்த துவாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமந்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த வபி நபீக்கல்லதி அரசல்தன்னு கடைசி பகுதி வரும். நீ இறக்கிய வேதத்தை கொண்டு நான் நம்பிக்கை கொண்டேன், நீ அனுப்பிய நபியை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்ற வசனம். ரசூலுல்லாஹ் அந்த துவாவை கற்றுக் கொடுத்துட்டு ஓரிரு நாட்களுக்கு பிறகு அவங்கள்ட்ட கேட்பாங்க. அப்போ அவர் அதை ஓதும் போது என்ன சொல்லுவாருண்டா, வபி ரசூலிக்கல்லதி அரசல்தன்னு ஓதுவார். வபி நபீக் என்ற இடத்துல வபி ரசூலிக் என்ற ஒரு வார்த்தையை போட்டு ஓதும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உனக்கு நான் கற்றுத்தந்தது வபி நபீக் என்று சொல்லி. அப்படித்தான் சொல்ல வேண்டும். ரசூல் என்ற வார்த்தை, நபி ரசூல் என்பது நபியை விட சிறந்த உயர்ந்த வார்த்தை. ஆனால் ரசூல் என்ன எதை விரும்புகிறாங்க, நான் எதை கற்றுத்தந்தேனோ அதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அப்போ எனவே அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதென்பது அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகரித்த வார்த்தைகளை விட சிறந்தது இருக்க முடியுமா? நபி அவங்க அங்கீகரித்த வார்த்தைகள் தான் சலவாத்து. அப்போ சலவாத்தை சொல்வதன் மூலம், ஒரு முறை நாம் நபி மீது சலவாத்தை சொல்வதன் மூலம் அல்லாஹ் எம் மீது 10 முறை அருள் புரிகிறான். அப்போ இந்த சிறப்பு சலவாத்துக்கு தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஆரம்பத்தில் என்னது, நபியுடைய நற்குணங்கள், நபியுடைய தாராளத்தன்மை, நபியுடைய கொடைவள்ளல், அதே போன்று நபி அவர்களுடைய கொள்கையுடைய பிடிப்பு, கொள்கையுடைய உறுதி, அவங்களுடைய உயர்ந்த பண்புகளை எல்லாம் கவிதை வரிகளில் எழுதி படித்தா குற்றம் கிடையாது, அது உண்மை. ஆனால் நன்மை கிடைக்குமா என்று சொன்னால் நன்மை கிடைப்பதற்கு உத்தரவாதம் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் கற்று தந்த வார்த்தைகள், அதை சொன்னாதான் என்ன செய்யும், நமக்கு நன்மை கிடைக்கும். எனவே அந்த வார்த்தைகளை சொல்லுவதுதான் மிகச் சிறந்தது, ஏற்றமானது என்று கூறி அந்த கேள்விக்குரிய பதிலை முடித்துக் கொள்கிறேன்.